என்ன கொடுத்துருக்காங்க? எஸ்டிமேட் த வேல்யூ ஆஃப் த ஃபாலோவிங் டெசிமல் நம்பர் அண்ட் ஃப்ராக்ஷன்ஸ். 8th ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள். ஃபாலோவிங் அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூ கண்டுபிடிக்கணும். அவங்க கொடுத்துருக்க வந்து டெசிமல் நம்பரில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபஸ்ட்டு வந்து அவங்க டெசிமல் நம்பரில் கொடுத்துருக்கிறத நம்ம எப்போதும் போல பாயிண்ட் வெளில கொடுத்துருக்கனால ரொம்ப ஈஸி தான், போட்டுடலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 2.89 அப்படி தானே? அப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க 2.89. கொஷினை நீட்டாக எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? நீங்கள் அந்த வந்து ஸ்கொயர் ரூட் நான் எல்லா சம்லையும் எழுத ஒரு சில சம்ஸ்லாம் நான் எழுதியிருப்பேன். 2 2s are 4, 3 3s are 9 அப்படி 10 வரை நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு இதில் 2 டிஜிட் பிரிக்க வேண்டாம். இங்கே இடையிலே பாயிண்ட் இருக்கிறனால ஃபஸ்ட்டு இந்த ஒரு டிஜிட்டை நம்ம போட்டுடலாம். அப்போ ஈஸியாக போட்டுடலாமா? 1 × 1 1 போட்டோமா? அப்போது 2லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1. அடுத்து என்ன இருக்குது? அப்போது பாயிண்ட் இருக்குது. ஸோ மேலேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க? பாயிண்ட் போட்டுட்டு இந்த 8ஐ வந்து கீழே இறக்கணும். 8ன்னு போட்டுக்கோங்க. இந்த 1 கூட 2ஆக மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டுக்கோங்க. இப்போது நீங்கள் 2 போட்டாலும் 2 2s are 4, 2 2s are 4 அதிகமாக தான் வரும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அதிகமாக வரணும். நம்ம அடுத்து 2 டிஜிட்டாக தான் கீழே இறக்கணும். ஸோ அடுத்து என்ன போடணும்? 9. இப்போ பாருங்கள் 9 இருக்குது, எண்டிங் வித் 9. அப்போது 9 வந்து அந்த ஸ்கொயர் ரூட்டில் 3 3s are 9 வரும். இன்னொன்று 7 வரும். 7 7s are 49 வரும். சரி, நம்ம எது வரும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? 3 போட்டு பார்க்கலாம். 3 இங்கேயும் 3. அப்போ 3 × 3 9, 3 × 2 6. ரொம்ப கம்மியாக இருக்குது. சரி, அப்போ எதுக்கும் நம்ம வந்து 7 போட்டு பார்க்கலாம். அதை வச்சு ஈஸியாக இந்த லாஸ்ட் டிஜிட்டை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் எல்லாத்தையும் 2 3 4 5 6 அப்படி போடணும்னு அவசியமே இல்லை. லாஸ்ட் நம்பரை பாருங்கள், 9 இருக்குது. 9 எதோட ஸ்கோர்? 3 3s are 9 வரும். இல்லை இப்போ நம்ம அதை போட்டு பார்த்து வரல, அப்போ 7 போட்டுடலாம். ஈஸி. 7 இங்கேயும் 7 7 7s are 49. 9 போட்டால் ரிமைனிங் என்ன இருக்கும்? 4 இருக்கும். 2 × 7 வந்து என்னது? 14. அங்கே ஒரு 4 ரிமைனிங் இருக்கா? அப்போ 4 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 18. இப்போ 2ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன கிடைச்சிட்டு? 0. அப்போ ஆன்சர் இஸ் 1.7, அதாவது 17. அதாவது 1.7 வந்து நீங்கள் 2 தடவை போட்டிங்கன்னா, அதாவது ஸ்கொயர் பண்ணி மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு எது தான் வரும்? 2.89 தான் வரும். ஏன்னா 1.7 1.7 இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 7 7s are 49. 9 ரிமைனிங் 4 இருக்கும். 1 7 is 7, 8 9 10 11. அதை அப்படி போட்டுக்கோங்க 11ன்னு. அடுத்து 1 7 is 7. இங்கேயும் 1 1 is 1. அப்போ என்ன வரும்? 9. 1 + 7 8. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். இப்படியும் செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம போட்டிருக்கிறது உங்களுக்கு கரெக்டாக அப்படின்னு பார்க்கணும். இதை வந்து ஸ்கொயர் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஸ்கொயர் ரூட் தானே இது. ஸோ ஸ்கொயர் பண்ணி பார்க்கணும். 1 + 1 வந்து என்னது? 2. 2 நம்பர் கழிச்சு இங்கேயும் ஒரு நம்பர் இங்கேயும் ஒரு நம்பர். அப்போ 2 நம்பர் கழிச்சு நம்ம புள்ளி வைக்கணும். அப்போ இங்கே 2 நம்பர் கழிச்சு புள்ளி வச்சா 2.89 வந்துடுச்சா? உள்ள ஆன்சர் வந்துட்டா? அப்போ இதை வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ ஆன்சர் எழுதும்போது என்ன எழுதணும்? 1.7. இவ்வளோதான் இந்த சம். அடுத்து நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 67.24. இதுக்கு தான் நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், ஸ்கொயர் ரூட்டாக 67.24. அப்போ என்ன பண்ணும்? 67.24. ஓகேவா? இப்போ 2 நம்பர் அவங்களாவே ஸ்ப்ளிட் பண்ணி பாயிண்ட் வச்சு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பர் எடுத்திங்கன்னா என்ன வரும்? 8 8s are 64. பார்த்தோன்னே தெரியுது 61 இருக்கனால 8, இங்கேயும் 8. அப்போ 8 8s are 64. அப்போ 7லேருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3. அந்த 3ஐ அப்படி போட்டுக்கோங்க. பாயிண்ட் அப்படி போட்டுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணும்? இந்த 2ஐயும் இறக்கி எழுதிடணும். இந்த 4ஐயும் கீழே இறக்கி போட்டுட்டு இந்த 8 என்ன சொல்லியிருக்கேன்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணி போடணும். ஸோ 16. இப்போ என்ன நம்பர் போட்டால் 324க்கு நியரஸ்ட்டாக வரும்னு பார்க்கணும். 4 எண்டிங் வித் லாஸ்ட் நம்பர் 4 எண்டிங் வித் என்னெல்லாம் வரும்? 2வும் வரும், 8ம் வரும். ஸோ 2 போட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு லைட்டாக 2 போட்டு பார்த்தா 2 2s are 4, 2 6 are 12, 2 1, 2 1s are 2, 1 3. போட்ட உடனே வந்துடுச்சு. அப்போ 2வே கரெக்டாக வருது உங்களுக்கு. 2 வரலனா தான் நம்ம என்ன போடணும்? 8 போடணும். ஸோ 2 போட்டிங்கன்னா என்ன வருது? 2 இங்கேயும் 2 2 × 2 4. அடுத்து 2 × 6 வந்து 12. 2 போட்டுட்டு ரிமைனிங் 1 இருக்கும். 2 1 2 is 2 1 3. இப்போ 2ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 0. அப்போ ஆன்சர் இஸ் எழுதும்போது ஆன்சர் என்ன எழுதிக்கணும்? 8.
2. 8.2 இஸ் த ஆன்சர். ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்கொயர் ரூட் வந்து எது பக்கத்தில் வருதுன்னு பார்க்கணும். 9 போட்டால் 81, 61 விட அதிகமாகிடும். அப்போ 9 போடக்கூடாது, 8 தான் போடணும். 8 8 64, 7ல் 4 போனால் 3, இந்த 2 அப்படியே போட்டுக்கோங்க, 4 அப்படியே போட்டுக்கோங்க. இந்த நம்பரை என்ன பண்ணணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ பண்ணால் 16 கிடைக்கும். அடுத்து நம்மளுக்கு 4 லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குது, 4 இருக்குது. அப்போ ஒன்று 2 போட்டு பார்க்கலாம், 2 வரலன்னா 8 போட்டு பார்க்கலாம். 2 போட்டிங்கன்னா 2 2s 4, 8 8s 64 வருதுல்ல, அதனால் லாஸ்ட் நம்பர் 4 வரனால நீங்கள் 8 போட்டு பார்த்தா அதிகமாகிடும். நீங்கள் 8 போட்டிங்கன்னா என்ன வரும், 168 × 8 போட்டிங்கன்னா 8 8s 64, 4 6 6 8s 48, 49 50 51 52 53 54 இருக்கும். அப்போ 4 மிச்சம் 5 இருக்கும். 186 9 10 11 12 13. அப்போ பெருசாக வருது, 1344 வருது. அப்போ இது வந்து என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன தான் போடணும், 2 தான் போடணும். ஏன்னா 2 தான் கரெக்டாக 324 உங்களுக்கு கரெக்டாக வருது. ஸோ 2 2s 4, 2 6 12, 2 ரிமைனிங் 1, 1 2 is to 1 3, சப்ட்ராக்ட் பண்ணி 0. இப்போ ஆன்சர் வந்து என்னது, 8.2. இவ்வளோதான் இந்த சம். டவுட்ஸ் இருந்தால் வேறு எதுவும் உங்களுக்கு கிளியராக புரியலை அப்படி எதுவும் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. இல்லை வேறு ஸ்டாண்டர்டோ வேறு சாப்டரோ எந்த எக்ஸசைஸாக இருந்தாலும் எக்ஸசைஸ் நம்பரு சம்மு எந்த சாப்டர் அதை மட்டும் எழுதி நீங்கள் அட்லீஸ்ட் மெயிலாக அதுலேயும் பண்ணலாம். இல்லைன்னா உங்களுக்கு எதில் கேட்க விருப்பம் இருக்கோ அதில் கூட நீங்கள் தயங்காமல் கேட்கலாம். கண்டிப்பாக நான் அந்த சம்மை எப்போ எனக்கு ஃப்ரீ டைம் இருக்கோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சம்மை வந்து கிளியர் பண்ணிடுவேன், அப்லோட் கூட பண்ணிடுவேன். அதனால் நீங்கள் தயங்காமல் எதுனாலும் கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். போட்டு பாருங்கள். போடும்போது அப்போ தான் உங்களுக்கு எந்த இடத்துல தப்பு வருதுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு 8th 3rd சப்டிவிஷன் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 1.4ல் 8th 3rd சம் பார்க்க போகிறோம். √2.0164 கண்டுபிடிக்கலாமா? ரொம்ப சிம்பிள். நீங்கள் பாருங்கள், அதே மாதிரி தான் 5 டிஜிட்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 டிஜிட்க்கு முன்னாடி தான் அவங்க பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த பாயிண்டில் இருக்கிற இதை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அந்த இதில் ஒரு இத்தனை இதை 2 டிஜிட்டாக போட்டு நீங்கள் பண்ண ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, பாயிண்ட்டு கவனமாக பார்த்தோம். உங்கள் டெசிமலில் தான் கொடுப்பாங்க அல்லது ஃப்ராக்ஷன்லேயும் கொடுப்பாங்க. அடுத்த சம் வந்து ஃப்ராக்ஷனில் இருக்கும். இப்போ பாருங்கள், நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கொயர் ரூட்டை எழுதிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். மைண்ட் கால்குலேஷனில் போட்டுக்கலாம். அட்லீஸ்ட் உங்களுக்கு பழகிற வரைக்கும் நானும் உங்களுக்கு எழுதுகிறேன். நீங்களும் கொஞ்சம் சைடில் கொஞ்சம் சில பேர் ரொம்ப வீக்கான ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து நீங்கள் போட்டுக்கிட மாட்டீங்க. அப்போ நீங்கள் சைடில் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு போடுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2 2s 4, 3 × 3 9, 4 × 4 16, 5 × 5 25, 6 × 6 36, 7 × 7 49, 8 × 8 64, 9 × 9 81, 10 × 10 100. இது எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், 2ன்னு கொடுத்தாச்சு. 2ல் நம்மளுக்கு லாஸ்ட் நம்பர் கிடையாது. அப்போது நம்ம வந்து 1 × 1 இருக்குல்ல, அதை கூட நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா 2 × 2 போட்டால் 2 4 ஆயிரும். 2க்கு அப்புறம் 4 அது வந்து ரொம்ப அதிகமாயிரும். ஸோ அப்போது நீங்கள் என்னவே போட்டுக்கலாம், 1 × 1 1 1s 1 அதே நீங்கள் போட்டுக்கலாம். அதுதான் நான் அதில் போட போகிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. 1 × 1 1 போட்டாச்சா? இப்போ 2லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும், 1. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், 0வை இறக்கணும். இங்கேயும் ஒரு 0, இங்கேயும் ஒரு 1. இப்போ இந்த பாயிண்ட் அப்படியே நம்ம மேலே வச்சுக்கலாமா? வச்சுட்டு இந்த 1ஐ வந்து என்ன பண்ணணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டுட்டு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், 2 போட்டு பாருங்கள். 2 போட்டிங்கன்னா இங்கேயும் 2 தான் போடணும். 2 2s 4, 2 2 44 ரொம்ப கம்மி தான். அப்போ நம்ம 3 போட்டு பார்க்கலாம். 3 போட்டால் 9 ஆயிரும். அப்போ 2 3 16 அதுவும் ரொம்ப கம்மி. சரி 4ஐ போட்டு பார்க்கலாம். 4 இங்கேயும் 4 4 4s 16. அப்போ 6 ரிமைனிங் 1. 2ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8. அது கூட ஒரு ரிமைனிங் 1 இருந்ததுல, அது ஒன்று இது பண்ணால் 96 கிட்டத்தட்ட 100 பக்கத்தில் வந்துச்சு. அப்போ நீங்கள் இதே போட்டுக்கலாம். ஏன்னா 5 போட்டால் 101க்கு அதிகமாக போயிடும். ஸோ 4 4s 16, 6 ரிமைனிங் 1, 2 4s 8, 1 9. இப்போ என்ன பண்ணலாம், 101லேருந்து நீங்கள் 96ஐ சப்ட்ராக்ட் பண்ணணும். எப்படி பண்ணுவீங்க, பாரோ பண்ணணும். 0லேருந்து 1 நம்ம அதுக்கு பக்கம் இங்கேயும் 1 இருக்கனால நம்ம பாரோ பண்ணிக்கலாம். 1 அங்கே வந்து இங்கே பாரோ பண்ணிங்கன்னா 10 கிடைக்கும்.
10 இங்கே பாரோ பண்ணிங்கன்னா இங்கே 9 கிடைக்கும். அப்போ 11லேருந்து 6 போனால் என்ன வரும் உங்களுக்கு? 10, 9, 8, 7, 6, 5. 5 கிடச்சிருச்சா? இப்போ 5 இந்த பக்கம் 6 இந்த பக்கம் 4 564 அப்படின்னு இருக்கு. போனால் 10 இங்கேருந்து ஒன்று போனால் இங்கே 9 ஆயிரும், இது 0. இப்போ 14 அப்போ 14 தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அதை வந்து 4 மட்டும் நம்ம 2ஆல் அது பண்ணக்கூடாது, அது தப்பு. நீங்கள் என்ன பண்ணணும்? 14 அப்படின்னு தான் போடணும். அப்போ 14 2ஆல் மல்டிப்ளை கன்சிடர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இங்கே 28. 28 கூட நீங்கள் என்ன நம்பரை போட்டு பார்க்கலாம்? 2 போட்டு பார்க்கலாமா? 2 போட்டிங்கன்னா 2 × 2 4. 2 8s 6, 6 1, 2 2s 4, ரிமைனிங் கரெக்டாக வருது 2 போட்டாலே. ஏன்னா 2 × 2 4, ஏன்னா லாஸ்ட் நம்பர் 4. ஒன்று நீங்கள் 2 இந்த இதை கன்சிடர் பண்ணணும். இது வரல அப்படின்னா தான் நீங்கள் 8 சூஸ் பண்ணணும். ஏன் 8 சூஸ் பண்ணுறோம்? ஏன்னா 8 8s 64, லாஸ்ட் நம்பர் 4 இருக்குது. அதனால 2 சூஸ் பண்ணணும் அல்லது 8 சூஸ் பண்ணணும். இப்போ நான் 2 சூஸ் பண்ணியிருக்கேன். 2 × 2 4. அடுத்து 2 × 8 16, 6 ரிமைனிங் 1. 2 2s 4, அந்த 1 ரிமைனிங் இருக்குல்ல, அப்போ ஒன்று ஆட் பண்ணால் 5. அப்போ உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிட்டா? என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? 1. இது 0 முடிஞ்சிடுச்சு, ரிமைனிங் 0 வந்துடுச்சு உங்களுக்கு. அப்போ மேலே என்ன ஆன்சர் இருக்கு? டெசிமல் 1.42 இஸ் த ஆன்சர். அப்போ எழுதும்போது therefore ஆன்சர் ஈக்குவல் டு போட்டு நீங்கள் 1.42 போட்டுக்கோங்க. இதுதான் இதோட ஆன்சர். இது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, பொறுமையாக போட்டு பாருங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.